கடந்த பொங்கலுக்கு 4 படம் வெளியிட்டாங்க. விஜய் சேதுபதி ஹிந்தியில் நடித்த மெரி கிறிஸ்மஸ் படத்துடைய தமிழ் டப்டு வெர்ஷன் அண்ட் 2 பெரிய படம் தனுஷோடைய கேப்டன் மில்லர், சிவகார்த்திகேயனுடைய ஐலாண்ட். அடுத்ததான் ஒரு படம் மிஷன் சாப்டர் 1 அப்படின்னு வெளியிட்டாங்க. என்னடா படம் ரிலீஸ் ஆகி இத்தனை நாள் ஆச்சு, இன்னைக்கு வீடியோ போடுற அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுது. இருந்தாலும் நம்மளோட கருத்தை சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ போடுறோம். மிஷன் சாப்டர் 1 ஏஎல் விஜய் இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் வெளிவந்த படம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோடைய கதை, குணசேகரன் அப்படின்றவருடைய பொண்ணு உடல்நிலை சரியில்லை, அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இந்தியாவில் இல்லை. ஸோ லண்டனுக்கு அவங்க போகிறாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் அட்மிட் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டலில். ட்ரீட்மெண்ட்டும் நம்ம பண்ணிடலாம் திங்கக்கிழமை, அதாவது கம்மி டேஸில் நம்ம பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் முக்கியமான ஒரு டெரரிஸ்ட், அந்த டெரரிஸ்ட்டை தேடிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் அருண் விஜய்க்கு எதிர்பாராமல் நடக்கிற ஒரு சம்பவம், அடுத்தது என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதை. எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் போய் ஆபரேஷன் முடிச்சிட்டு வந்துட்டு I'll prove my innocence. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பேசும்போது ஆக்சுவலாக அந்த படத்துக்கு மிஷன் சாப்டர் 1 அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கக்கூடாது, மிஷன் அப்படின்னு தான் டைட்டில் வச்சுருக்கணும். ஏன்னா பார்ட் 2க்கான ஒரு லீடு இந்த படத்தில் கொடுக்கல, பார்ட் 1லேயே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை என்ன தான் பார்ட் 1லேயே அவங்க ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க, என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் விஜய்க்கு எதிர்பாராத சம்பவம் நடந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான த்ரில்லான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நல்லா சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க. அந்த டெரரிஸ்ட்டுக்கும் அருண் விஜய்க்கும் ஏதாவது கனெக்ட் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவங்க அருண் விஜய்க்கும் டெரரிஸ்ட்டுக்கும் கனெக்ட் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எமி ஜாக்சன் ஜெயிலராக வந்திருக்காங்க. அருண் விஜய் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, தான் பொண்ணுக்கு இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இருந்தாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணாத மாதிரி, அவங்களோட அருண் விஜயோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ராங்காக சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். எமி ஜாக்சன் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாங்க. நிம்சா சஜின் எடுத்துட்டிங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா பழகுறாங்க. ஏன்னா அவங்க நர்ஸாக இருக்கிறாங்க, லண்டனில் ஒரு ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நிம்சா சஜின் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. நிம்சா சஜின் எமி ஜாக்சன் பொறுத்த வரைக்கும் எமி ஜாக்சனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. நிம்சா சஜின் சும்மா நடுவில் அங்கங்கே வந்துட்டு போவாங்க அப்படின்னு சொன்னால், அருண் விஜயன் இயல் 2 பேர்த்தோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க்காக இருந்தது. அவங்களுடைய பாண்ட் நல்லா இருந்தது. அப்பா மகள் பாசம் அன்பு எல்லாமே நல்லா கொடுத்துருந்தாங்க. ஓகே, அப்பா மகளுடைய பாசம்லாம் நல்லா இருக்கு, அப்பா அம்மா கேரக்டர் யார், அருண் விஜயோட ஜோடி யார் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வருது. ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் கொடுத்துருக்காங்க, பட் அவங்களுடைய ஃபேஸ் ப்ராப்பராக அவங்க ரிவீல் பண்ணல, வாய்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு சிக்கல்ல மாட்டிருக்கீங்க, உங்கள் குழந்தைக்கு இது தெரியுமா? இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் பேரன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஒரு த்ரில்லான பிஜிஎம், சோகமான பிஜிஎம், பாடல்கள் இதெல்லாமே சூப்பராக கொடுத்துருந்தாரு. ஆண்டோனி இந்த படத்துக்கு எடிட்டிங் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி எந்திரன் அப்படின்னு சொல்லி படங்கள் 10 தலை அப்படின்லாம் சூப்பராக எடிட் பண்ணி கொடுத்துருப்பாரு. இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபர் சந்தீப் ஷூட் பண்ணியிருந்தாருங்க. சந்தீப் அவரை பொறுத்த வரைக்கும் அருண் விஜய் அவர் கீழே தூங்கிட்டு இருப்பார், மேலே நிமிஷ சஜின் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் 2 பேரும் அப்பா மகள் மீட் பண்ணுற காட்சி, டோட்டலாகவே லண்டனில் எடுத்த காட்சிலாம் சூப்பராக சினிமோட்டோகிராஃபர் ஷூட் பண்ணியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரியே எடிட்டர் ஆண்டோனி ப்ராப்பராக அவருடைய ஒர்க் என்ன மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் அருண் விஜய் இயல் அண்ட் முக்கிய கதாபாத்திரம் நடித்த எல்லாருமே நீட்டாக நடிச்சு கொடுத்துருந்தாங்க. பெரும்பாலும் வெள்ளைக்காரங்க தான் நடிச்சிருக்காங்க. ஒரு சில தமிழ் மக்கள் மட்டும்தான் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஒரு 2-3 பேர் தான் நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் அருண் விஜய் பண்ணுறக்கூடிய ஃபைட் சீன் எல்லாமே அட்டகாசமாக ஃபைட் பண்ணியிருந்தார். மொத்தத்தில் படம் கேட்டிங்கன்னா படம் நல்லா இருக்குது. நீங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா படத்தை பாருங்கள். கண்டிப்பாக ஒரு த்ரில்லர் ரசிகர்களே இந்த படம் கவரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி வேற ஒரு வீடியோட நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட் ஆன் RS Studio.